சனிக்கிழமை அன்னைக்கு விளையாட போன 9 வயசு சிறுமி 2-3 நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கிட்டேயே சாக்கடையில் கைகால் கட்டப்பட்டு வேட்டையில் சுற்றி உடல் கிடச்சிருக்கு பாண்டிச்சேரியில். சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் போராட்டமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன், என்ன ஆச்சு, எதனாலன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாண்டிச்சேரியில் முத்தையால்பேட்டைங்கிற ஒரு ஏரியாவில், அது நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. ஒரு குழந்தை 9 வயசு சிறுமி, அவங்க அப்பா டிரைவராக இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு, 9 வயசு தான் அந்த சிறுமிக்கு ஆகுது. சனிக்கிழமை விளையாட போன பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் போய் விசாரிக்கிறாங்க, எங்கேயுமே இல்லை. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் உடனே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறாங்க, பக்கத்தில் விசாரிக்கிறாங்க, எங்கேயுமே இல்லை. அந்த ஏரியாவில் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்ததில் அந்த ஏரியாவை விட்டு அந்த பொண்ணு போகலைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே தான் இருக்கணும்னு கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவை லாக் பண்ணி செக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற வீடு கடைன்னு எல்லாமே செக் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கிற கட்டல், ஃப்ரிட்ஜு, கபோர்டு, பரண்மேலன்னு எல்லார் வீட்லேயும் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. காணாமல் போனதிலிருந்து 5வது நாள் அந்த குழந்தையோட உடல் கைகால் கட்டப்பட்டு வேட்டியில் சுற்றி சாக்கடையில் கண்டெடுத்திருக்காங்க. அந்த குழந்தையோட அம்மா அப்பா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அது எப்படி அவங்களால தாங்க முடியும்னு தெரியல. பெற்றவங்களால தங்களோட குழந்தை சாகிறதே தாங்க முடியாது. அதுவும் இந்த நிலைமையில பார்க்குறப்ப நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. அந்த சிறுமியோட உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அதில் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. போலீஸ் டைரக்டாக அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. 5 பேரை சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொன்று இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. கை காலை கட்டி போட்டிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்குது. போலீஸ் சிசிடிவியில் பார்த்ததில் கருணாஸ் அப்படிங்கிற 19 வயசு பையன் அந்த சிறுமிக்கிட்ட பேசிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது. போலீஸ் உடனே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரித்ததில் அந்த குழந்தை காணாமல் போன அன்னைக்கே அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. சனிக்கிழமை மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு கருணாஸ் அப்படிங்கிற அந்த 19 வயசு பையன் அந்த குழந்தை கூட பேசிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறான் மேலே. அங்கே கூட்டிகிட்டு போய் வைக்கோல் புதர்கிட்ட பாலியல் தொல்லை கொடுத்ததை விவேகானந்தன்னு 51 வயசு பெரிய மனுஷன் பார்த்துருக்கான். அந்த குழந்தைய சமாதானம் செய்கிறதா சொல்லி கைகாலெல்லாம் கட்டி விவேகானந்தனும் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான். அந்த குழந்தை கத்த ட்ரை பண்ணியிருக்கு. அந்த குழந்தை கத்துனா யாராவது வந்துடுவாங்கன்னு வாயை பொத்தியிருக்கிறாங்க. அதில் மூச்சு திணறி அந்த குழந்தை இறந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய வேட்டியில் கட்டி சாக்கடை வாய்க்காலில் வீசிட்டாங்க. போலீஸ் அந்த ஏரியாவில் தேடுறப்ப கூட இவங்களும் அங்கேயே தான் இருந்திருக்காங்க. இன்னும் சந்தேகமாக இருக்கிற 3 பேரோட பிளட் சாம்பிள்ஸை டெஸ்ட்டுக்கும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க போலீஸ். பட்ட பகலில் ஒரு சின்ன குழந்தை 5வது படிக்கிற பொண்ணு, அதுவும் தெரியாத இடம் கூட இல்லை, இத்தனை நாளாக ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தா அவங்க வீடு இருக்கிற சேம் ஏரியாவில் அங்கேயே இந்த மாதிரி வன்கொடுமை நடந்திருக்குன்னா பயமாக இருக்குங்க. நமக்கு வெளியே தெரிஞ்சது இது ஒன்று தான். இந்த மாதிரி தெரியாமல் 100கணக்கில் 1000கணக்கில் நடந்துட்டு இருக்கு. பாண்டிச்சேரி பொதுமக்கள் இந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு போராடிட்டு வர்றாங்க. ஹியூமன் ரைட்ஸை மீறினாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக குற்றம் செஞ்சவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும்னு புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வெளியே தெரிஞ்சதுனால இந்த ஒரு நியூஸை நம்ம பேசுகிறோம். லாஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் பைக்கர் கப்பிள்ஸ் இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருந்தாங்க. அதில் அந்த பையனை அடித்து அந்த பொண்ணை ரேப் பண்ணி அடிச்சிருக்காங்க. இந்த நியூஸும் இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய நியூஸ். ஒவ்வொரு 16 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ரெஜிஸ்டர் கேசஸ் மட்டும் நான் சொல்கிறது. அப்போது ரெஜிஸ்டர் ஆகாமல் எவ்வளோ கேசஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு 89 கேசஸ் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக ரெஜிஸ்டர் ஆகுது. இதில் அட்டெம்ப்ட் டு ரேப் அண்ட் மர்டரெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. அது போலீஸில் தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்களாம். ரெஜிஸ்டர் ஆன கேஸ் ரேப் கேசஸ் மட்டும் 89 கேசஸ்னால் மற்ற கேசஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு எல்லாம் என்னதான் தீர்வு? எங்கே இருந்து இதை சரி பண்ண ஆரம்பிக்கணும்? பனிஷ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கணும்னு கவர்மெண்ட் சீரியஸாக இதை கவனிக்க ஆரம்பிக்கணும். ஸ்கூல்ஸில் மேண்டட்டரி சப்ஜெக்ட்ஸாக இதை கொண்டு வரணும். வீட்டில் ஒவ்வொரு ஆண் குழந்தையும் வளர்க்குறப்போ மூடி வைக்காமல் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்னு எத்தனையோ ஜஸ்டிஸ் கேட்டாச்சு. கடைசி வரைக்கும் ஜஸ்டிஸ் கேட்டுகிட்டே தான் இருக்கணுமா?
பனிஷ்மெண்ட் நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி கொடூரமாக இருக்கணும். ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லி குற்றம் செஞ்சவங்களுக்கு கன்சர்னே இருக்கக்கூடாது. தப்பு செய்ய யோசிக்கவே பயப்படணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் இந்த சொசைட்டியில் சேஃபாக வாழணுன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.